மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC ஜனவரி 20ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் 10.2 மில்லியன் சம்பந்தப்பட்ட 16 வங்கிக் கணக்குகளை முடக்கியுள்ளது. மேலும் 87,000 ரிங்கிட் ரொக்கம், 2,20,000 ரிங்கிட் மதிப்புள்ள வாகனங்கள் மற்றும் நகைகளை பறிமுதல் செய்துள்ளது. MACC-யால் விசாரிக்கப்படும் ஒரு நிறுவன இயக்குநரும் நேற்று முதல் ஜனவரி 30ஆம் தேதி வரை காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது. நெகிர் சிம்பிளான் MACC செவ்வாய்க்கிழமை வரை ஒரு மூத்த சுற்றுச்சூழல் துறை அதிகாரி உட்பட 4 நபர்களை காவலில் வைத்துள்ளது என்று அந்த வட்டாரம் தெரிவித்தது. மின்னணு கழிவு தொழிற்சாலைகள் மற்றும் திட்டமிடப்பட்ட கழிவுகளை சட்டவிரோதமாக அகற்றுவது தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. லஞ்சம் கேட்பது மற்றும் பெறுவது தொடர்பான MACC சட்டம் 2009 பிரிவு 16 கீழ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி உறுதிப்படுத்தினார். மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமை சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள புகழ்பெற்ற ஹெர்மிடேஜ் அருங்காட்சியகத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் வரவேற்றார். உலகின் மிகவும் மதிப்புமிக்க அருங்காட்சியகங்களில் ஒன்றான இந்த அருங்காட்சியகத்திற்கு ஆட்சியாளரின் வருகை இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான நட்புறவுக்கு ரஷ்ய கூட்டமைப்பு அளிக்கும் மிக உயர்ந்த மதிப்பை பிரதிபலிக்கிறது என்று சுல்தான் இப்ராஹிமின் முகநூல் பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. 1755ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த அருங்காட்சியகம் உலகின் மிகப்பெரிய மற்றும் பழமையான கலை மற்றும் கலாச்சார அருங்காட்சியகங்களில் ஒன்றாகும். இதில் 3 மில்லியனுக்கும் அதிகமான கலை மற்றும் கலைப்பொருட்கள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இக்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள உலகத்தரம் வாய்ந்த கலை படைப்புகளின் வரலாற்று சிறப்புமிக்க தொகுப்பின் ஒரு பகுதியை அதிபர் புடினுடன் சேர்ந்து மாட்சிமை தங்கிய மாமன்னர் பார்வையிட்டார். புடினின் அழைப்பின் பேரில் சுல்தான் இப்ராஹிம் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு தனது முதல் வருகையை மேற்கொண்டுள்ளார். இவ்வாரம் நடைபெறும் பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் உச்சமன்ற கூட்டத்திற்கு பெஸ்ஸாத்து தலைவர் முகைதீன் யாசின் அழைக்கப்படவில்லை என்பதை பெரிகாத்தான் நேஷனல் துணை தலைமைச் செயலாளர் தக்கியுடின் ஹசான் உறுதிப்படுத்தியுள்ளார். பெரிகாத்தான் நேஷனல் முன்னாள் பொதுச் செயலாளர் அஸ்மின் அலி மற்றும் தகவல் பிரிவு தலைவர் ராட்சி ஜீடின் ஆகியோருடன் சேர்ந்து அவர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ததால் முகைதீனும் அழைக்கப்படவில்லை என்று தக்கியுதீன் கூறினார். எனவே பெரிகாத்தான் நேஷனலின் அரசியல் அமைப்பின்படி இன்னும் பதவிகளை வகித்தவர்களுக்கு மட்டுமே அழைப்பு அனுப்பப்பட்டதாக அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். ஜனவரி 1ஆம் தேதி கூட்டணியின் தலைவராக முகைதீன் ராஜினாமா செய்த அதே நாளில் பெரிகாத்தான் நேஷனல் பொதுச் செயலாளர் பதவியை அஸ்மின் அலி ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். முகைதீன் வியாழக்கிழமை கூட்டத்திற்கு விலக்கப்பட்டிருந்தாலும் பெஸ்ஸாத்து தலைவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். மலேசியாவில் கடந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி நிலவரப்படி நாடு முழுவதும் 33 ஆறுகள் மாசுபட்டவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இது 2023ஆம் ஆண்டில் பதிவான 25 மாசுபட்ட ஆறுகளை விட அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 171 ஆறுகள் சற்று மாசுபட்டதாக கருதப்படுவதாகவும் அதே நேரத்தில் 468 அல்லது 70 விழுக்காடு சுத்தமானதாக கருதப்படுவதாகவும் இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் ஆர்தர் ஜோசப் குரூப் தெரிவித்துள்ளார். இருப்பினும் மாசுபட்ட 33 ஆறுகள் 3 முதல் 4 வரையிலான மாசுபாடு அளவை பதிவு செய்துள்ளதாகவும் கடந்த ஆண்டு வகுப்பு 5 மாசுபாடு அளவினை போல் எதுவும் பதிவாகவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். புக்கிட் மெத்தாஜாம் ரயில் நிலையத்தில் நேற்று இரவு திறந்தவெளி மர சேமிப்பு நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இரவு 8:10 மணிக்கு துறைக்கு அவசர அழைப்பு கிடைத்ததாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கான உதவி இயக்குநர் ஜான் சஹூன் பிரான்சிஸ் தெரிவித்தார். தீ ஏற்பட்ட இடத்தில் ஒரு குழு நிறுத்தப்பட்டதாக அவர் கூறினார். தீ விபத்தால் ஏற்பட்ட சேதம் சுமார் 30 விழுக்காடு என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் 8:24 மணிக்கு தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். இரவு 8:50க்கு தீ முற்றிலுமாக அணைக்கப்பட்டதாகவும் அதன் பிறகு பழுதுபார்க்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறினார். இந்த விபத்தில் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பினாங்கு கம்போங் ஜாவாவில் உள்ள ஒரு உணவு விடுதியில் தாக்கப்பட்ட முதியவர் 2 நாட்களுக்கு பிறகு இறந்தார். பாதிக்கப்பட்டவரை தாக்கியதாக நம்பப்படும் ஒருவரை கைது செய்துள்ளதாக சப்ராங் பிராய் உத்தாரா காவல்துறை தலைவர் அன்வார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். அந்த நபரின் மரணம் குறித்து அவர் சிகிச்சை பெற்று வந்த சப்ராங்ஜியா மருத்துவமனையால் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டதாக அன்வார் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நபர் வீடற்றவர் என்றும் அவரிடம் எவ்வித அடையாள ஆவணமும் இல்லாதது தெரிய வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள்.
எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.